ஹலோ எவ்ரிவன். ஹேர் கலரிங் பண்ணும் அப்படின்றது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் இது வரைக்கும் பார்லர் போய் பண்ணதே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லர் போய் நான் ஹேர் கலரிங் பண்ணேன்னா என் கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் நிறைய செலவு பண்ணி ஷாம்பு வாங்கணும், கண்டிஷ்னர் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஆனால் பண்ணணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் வந்துட்டு இந்த ஒரு ஹேக்கை வந்துட்டு பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ நேச்சுரலாக பீட்ரூட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அமேசிங்காக நம்ம ஹேரை வந்துட்டு கலர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து அதோட தோல் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி எவ்வளோ கம்மியாக தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ கம்மியாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு தண்ணி அளவு அதிகமாகக்கூடாது. நமக்கு வந்துட்டு பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஜூஸ் தான் கிடைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி இட்லி துணி மாதிரி ஒரு துணியை எடுத்து அதில் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத வந்துட்டு ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் ஹென்னா பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு கடையில் வாங்கின ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு ஹென்னா கிடைக்கிது, மருதாணி இருக்குது அப்படின்னா மருதாணியை தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல அது ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து ஹென்னா பவுடர் எடுத்ததுனால ஹென்னா பவுடர் வந்துட்டு என்னோடய முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பவுடர் எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ஹேரோட எட்ஜஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஹென்னா பவுடர் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு எனக்கு தேவையான அளவு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஹேரில் வந்துட்டு நீங்கள் அதை தடவுற மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மிக்சர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த பீட்ரூட் கலரில் இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹேர் பிக்சர் காமிச்சிருந்தேன்ல, இந்த மாதிரி தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு. அந்த ஹேர் வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் வந்துட்டு நம்ம ஹென்னா மிக்சரும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஹேருக்கு வந்துட்டு அந்த ஹென்னா பேக்கை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஹென்னா பீட்ரூட் ஜூஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஹேருக்கு கீழே மட்டும் என் கையில் எடுத்து அதை வந்துட்டு நல்லா இந்த எண்டில் மட்டும் நல்லா அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இதை வந்து எண்டில் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண முடித்த உடனே இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு ஒரு 2.5 hours வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போது 2.5 hours ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துருவோம். நான் வந்துட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண போகிறதில்ல. நேற்று தான் ஷாம்பு போட்டு தலை குளித்தேன். ஸோ அப்படியே வெறும் தண்ணியில் தான் வந்துட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலை. ஸோ காஞ்சதுக்கப்புறம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு என்னோடய ஹேர் வந்துட்டு இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் சுத்தமாக டிஃப்ரென்ஸ் தெரியல. நம்ம நிழலில் இருக்கும்போது அதுவே நம்ம வெயிலில் இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் கலர் வந்து லைட்டாக தெரியுது, ரொம்ப லைட்டாக. ஆனால் வந்துட்டு நான் ஒரு இமேஜ் காமிச்சேன்ல, அந்த எக்ஸ்பெக்டட் இமேஜ், அந்த இமேஜ் மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இது வந்துட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கவே தேவையில்லை. நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைனில் எதையாவது பார்த்து அதை ட்ரை பண்ணி ஒர்க் ஆகாமல் வெக்ஸ் ஆகிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் அதை ட்ரை பண்ணாமலும் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.